வணக்கம் தமிழா, எங்கிட்ட இருக்கிறது OnePlus Nord CE4 Lite. ஒரு 20,000க்கு உள்ள ஒரு OnePlus ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ புதிதாக இந்த CE4 Lite வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது எப்படி இருக்குது, இதோட அன்பாக்சிங், இதோட கேமரா சாம்பிள்ஸ், இதுக்கு முன்னாடி வந்த CE3 Liteக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன, அதெல்லாம் பற்றி இந்த பதிவு நான் சொல்கிறேன். ஸோ தொடர்ச்சியாக இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். வழக்கம் போல் இப்போ இதோட அன்பாக்சிங் இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இதான் வந்து இந்த ரீட்டைல் பாக்ஸ். இது இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். உள்ள வந்து பிளாக் கலரில் ஒரு சின்ன கவர் தந்திருக்காங்க. இதுக்குள்ள சிம் எஜெக்டர் பின் இருக்குது, யூசர் கைடு, ஸ்டிக்கர்ஸ், அப்புறம் அவங்களோட கிளப் மெம்பர்ஷிப் கார்டுலாம் வந்து தந்திருக்காங்க. சாஃப்ட் பேக் கேஸ் இருக்குது. இப்போ இந்த ஃபோனை வந்து வெளியே எடுக்கலாம். அப்பப்பா, என்ன ஒரு ப்ளூ கலர், ஒரு லவுடான, ஒரு போல்டான, ஒரு பளிச்சுன்னு முகத்தில் அடிக்க முடியாத ஒரு ப்ளூ கலர். இது இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் நான் எந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் சமீபத்தில் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. பயங்கரமான ஒரு ப்ளூ கலரில் வந்து தந்திருக்காங்க. இதை தவிர்த்து ஒரு சில்வர் கலர் மற்றும் ஒரு ஆரஞ்சு கலர்னு மொத்தம் 3 கலரில் இந்த ஃபோன் வருது. ஸோ இந்த கேமரா மாடியூல் வந்து எப்படி எலாங்கேட்டட் டிசைனில் வந்து சைடில் வந்து இப்படி பண்ணியிருக்காங்க. 2 ஃப்ளாஷ் இருக்குது. சரி, டிசைனில் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 80 வாட்ஸ் சார்ஜர் தராங்க அவுட் ஆஃப் த பாக்ஸ். டைப் சி கேபிளும் கிடைக்குது. சார் வேல்யூ இப்போ நீங்கள் தெரியல பார்க்கலாம். லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. எஃப்எம் ரேடியோ கிடையாது, NFC கிடையாது. ப்ரீ இன்ஸ்டால் ஆப்ஸ் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. சில கேம்ஸ்லாம் இருக்குது, அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில ப்ரீ இன்ஸ்டால் ஆப்ஸ் இருக்குது. தேவையில்லாததை நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தராங்க, ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது. இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 8.1 mm திக்னஸ் மற்றும் 191 grams வெயிட்டில் வருது. 5500 mAh பேட்டரி இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் இருக்க தான் செய்யுது. பட் 200 grams கீழே தான் இருக்குது. பிளாஸ்டிக் பாடி தான். கார்னர்ஸ் வந்து ரவுண்டடாக இருக்குது. பின்பக்கம் வந்து கர்வ்டு பேக் இல்லை, ஃப்ளாட்டாக தான் இருக்குது. பட் கார்னர்ஸ் வந்து ஸ்மூத்தாக பண்ணியிருக்காங்க. மேற்பக்கம் வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர் இருக்குது. இதில் வந்து டூவல் ஸ்பீக்கர்ஸ் தராங்க. ஸோ கீழேயும் வந்து ஒரு ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. USB டைப் சப்போர்ட், மைக் மற்றும் ஆடியோ ஜாக் இந்த ஃபோனில் கிடைக்குது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன், லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே. இது வந்து ஹைப்ரிட் டூவல் சிம். ஸோ நீங்கள் 2 சிம் போடலாம், இல்லாட்டி ஒரு சிம் ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டு ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 5G சப்போர்ட்டட் ஃபோன் இது. டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து போன வருடம் வந்த CE3 Lite வந்து இதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதா என்னோட பர்சனலான கருத்து. அது பெருசாக சொல்லும்படியாக இல்லை இதோட டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. CE3 Liteல வந்து LCD டிஸ்பிளே தந்தாங்க. இப்போ இந்த CE4 Liteல உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே கிடைக்குது. 6.67 inch டிஸ்பிளே இது. AMOLED டிஸ்பிளே 120 Hz refresh rate வருது. 8-bit கலர் பேனலோடு இது வருது. டிஸ்பிளே வந்து பார்க்க நல்லா இருக்குது. கலர் ரிப்ரொடக்ஷன்லாம் நல்லா இருக்குது. ஸோ வந்து ஒரு டீசனான ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் வந்து தந்திருக்காங்க. பீக் பார்ஷியல் பிரைட்னஸ் வந்து 2100 nits வரைக்கும் போகுது. மேனுவலாக நீங்கள் வந்து பீக் பிரைட்னஸ் வந்து 600 nits வரைக்கும் போகுது. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1200 nits பிரைட்னஸ் வந்து நீங்கள் வந்து லைட்டு டைரக்ட் வெளிச்சத்தில் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இப்போது இதோட பெர்ஃபார்மன்ஸ் வருவோம். இங்கே வந்து அவங்க வந்து எந்த மாற்றமும் பண்ணல. CE3 Liteல இருந்த சேம் சிப்ஸை தான் வந்து இப்போது இந்த CE4 Liteக்கும் கொண்டு வராங்க. Snapdragon 695. இது வந்து ஒரு பழைய சிப்செட் ஆச்சு. 6 Gen 1 வந்து கொண்டு வருவாங்க நான் எதிர்பார்த்தேன். பட் வந்து சேம் அந்த 695 சிப்செட் தான் இங்கே வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. 8GB ரேமில் உங்களுக்கு 128GB வேரியண்ட்டும் இருக்குது. 256GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டும் கிடைக்குது. LPDDR4X ரேம் மற்றும் UFS 2.2 ஸ்டோரேஜ் வந்து இதில் வந்து தந்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஓரியன்ட் சிப்செட்லாம் வந்து கிடையாது. நார்மலான ஒரு யூஸுக்கு, என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு, கேஷுவல் கேம்ஸ் விளையாடுறதுக்கு, க்ளோ கிராஃபிக்ஸில் கேம்ஸை விளையாடுறது அதுக்கெலாம் வந்து ஓகே. பட் வந்து ஒரு கேம் சென்ட்ரிக்கான ஒரு ஃபோன் இது கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, எனக்கு வந்து கேம்ஸ் அதிகமாக விளையாடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சிப்செட் வந்து அதுக்கான ஒரு சிப்செட்டாக தென்படாது. மார்க்கெட்டில் வேறு ஏதாவது நீங்கள் வந்து பார்க்கலாம். நார்மலான ஒரு ஃபோனாக நான் யூஸ் பண்ண போகிறேன், எனக்கு ஒரு OnePlus ஸ்மார்ட் ஃபோன் வேணும், அவங்களுக்கு வந்து மேபி இது வந்து ஒர்க் ஆகலாம். பட் தொடர்ச்சியாக பாருங்கள், அதை பற்றி நான் சொல்கிறேன். பட் இந்த சிப்செட்டில் வந்து இதை கொண்டு வந்துருக்காங்க. கண்டிப்பாக இதை வந்து ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்கலாம். கேமரா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 50 MP மெயின் கேமரா தராங்க. அப்புறம் ஒரு 2 MP டெப்த் சென்சர் இருக்குது. இதில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்த CE3 Liteல சாம்சங் சென்சர் யூஸ் பண்ணுறாங்க. பட் இங்கே வந்து சோனியோட லைட் 600 சென்சர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஒரு சேஞ்ச். ஃப்ரண்டில் வந்து உங்களுக்கு 16 MP கேமரா கிடைக்குது. வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4K ஆப்ஷன் இல்லை, 1080 தான் மேக்ஸிமம் வந்து வீடியோ எடுக்க முடியும். மோரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லோ மோட், டைம் லேப்ஸ், டூவல் வீடியோ அந்த ஆப்ஷன்ஸ் கிடைக்குது. டெஸ்ட் ஸ்கேனர், டாக்குமெண்ட் ஸ்கேனர் ஆப்ஷனும் கிடைக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த 4K இல்லை, அல்ட்ராவைட் சென்சர் இல்லை. அது வந்து ஒரு கீ பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது. இப்போ கேமராவோட சாம்பிள்ஸ் இப்போ நீங்கள் பாருங்கள்.
பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. CE3 லைட்டில் வந்து 5000 mAh பேட்டரி வந்தது, 67 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோடி வந்தது. இந்த CE4 லைட்டில் 5500 mAh பேட்டரி தந்திருக்காங்க, 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடி வருது. ஸோ ஒரு 1 ஹவரில் நீங்கள் வந்து இந்த 5500 mAh பேட்டரியை நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிடலாம். ஒரு பெரிய பேட்டரி இதில் வந்து தந்திருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில். Android 14ல் அவங்களோட ஆக்சிஜன் ஓஎஸில் இது வந்து ரன் ஆகுது. ஸோ இதான் வந்து OnePlus Nord CE4 Lite. இதுக்கும் CE3க்கும் உள்ள அப்கிரேட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5500 mAh பேட்டரி இதில் கிடைக்குது. CE3 லைட்டில் 5000 mAh பேட்டரி வந்து சார்ஜிங் வந்து 67 வாட்ஸ்லேருந்து இதில் வந்து 80 வாட்ஸ் சார்ஜிங் வந்து இப்போ தராங்க. அதே மாதிரி AMOLED டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இந்த வருடம் இதில் வந்து தராங்க. சோனி சென்சர் வந்து யூஸ் பண்ணுறாங்க சாம்சங்குக்கு பதில். ஸோ இதான் வந்து இந்த CE4 லைட்டில் உள்ள அப்கிரேட். மற்றபடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து HDR கிடையாது, NFC இல்லை, அல்ட்ராவைட் சென்சர் இல்லை, 4K வீடியோ எடுக்க முடியாது. சிப்செட் வந்து அதே சிப்செட் வந்து தந்திருக்காங்க, அதுலேயும் மாற்றங்கள் தரலை. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் இதில் நோட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த OnePlus CE4 லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, எனக்கு வந்து ஒரு OnePlus ஸ்மார்ட் ஃபோன் வேணும், OnePlus ஃபோன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், 20,000க்கு கீழே எனக்கு ஒரு ஃபோன் வேணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் வந்து வாங்கலாம். பட் கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டில் நல்ல ஒரு பெஸ்ட்டான ஃபோன் சொல்ல முடியாது. பட் OnePlus ஃபோன் வேணும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட் நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் படுத்த வேண்டிய சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுதல் தமிழில் பேசு டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.